என்ன சாரு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காரு. சார், ஐன்ஸ்டீன் சார். ஏடா பாபு சொல்லுடா. ஒன்றும் இல்லடா, ரொம்ப நேரமாக உட்காந்து தனியாக யோசிச்சுட்டே இருக்கியே, அதுவும் மூஞ்சே சரியில்லையே, என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லைடா, ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கடா. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன்டா. நீ எதுவும் பண்ண வேணாம்டா, நீ சும்மா இருடா. ஏடா சொல்கிற? ஆமாடா, சும்மா இரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ரிசல்ட்லாம் இன்னும் வரலடா, அதுவும் பயமாக தான் இருக்குது. நல்லா தான் எழுதியிருக்கேன், இருந்தாலும் என்ன, சும்மா இரு. அது மட்டும் இல்லாமல் பாஸ் ஆகிட்டேன்னா எந்த காலேஜ் போக போகிறேன்னு எனக்கு பயமாக இருக்குடா. அதுக்கும் சும்மா இருடா. என் வாழ்க்கையை குறித்து என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியலடா. நான் எதனா இப்போவே பண்ணாதான்டா அதை சரி பண்ண முடியும். அதெல்லாம் நீ எதுவும் பண்ண தேவையில்ல, சும்மா இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அங்கிள் எங்கள் அப்பாவை போட்டு நேற்று அடிச்சிட்டார்றா. அதுவே எங்களுக்கு பயமாக இருக்குது. உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்காருடா. ஐயோ, அப்படியா? அப்போனா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சும்மா இருக்கணும்டா. நானா நீ நானா அப்பத்துல இருந்து பாக்குறேன். சும்மா இரு எல்லாத்துக்கும் சும்மா இருன்னு சொல்லினே இருக்கேன். ஓ படாதடா, சும்மா இருன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. என்ன அர்த்தம் இருக்கு? சொல்றா, சொல்லி தொலை. நான் மட்டும் சும்மா இருன்னு சொல்லலடா, கடவுள் தான் சும்மா இருன்னு சொல்றாரு. எப்படா சொன்னாரு? எங்கடா சொன்னாரு? இருடா சொல்றேன், கோவப்படாதடா. பைபிள்ல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம, நீ தண்ணீரில் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு இருக்கு. கடைசியா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதாவது இங்கிலீஷ்ல பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட்னு இருக்கு. பாத்தியா, கடவுளே அமைதியாருன்னு சொல்லியிருக்காரு. பயப்படாதே, திகையாதே, அமைதியாருன்னு நிறைய இடத்துல பைபிள்ல சொல்லியிருக்காரு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, செங்கடலை இரண்டாக பிரிச்சவரும், காற்றே கடலே இறையாதே அமைதியாருன்ற சொல்ற இயேசுவும் நம்மளோடு இருக்க, நம்ம சும்மா இருந்தா போதும். நீ போய் உங்க அம்மா அப்பா கிட்ட குடும்பமா ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீங்க 3 பேரும் சும்மா இருங்க, அது போதும்.